அனைவருக்கும் இனிய வணக்கம். சினிமாவில் ஹீரோவாக இருக்கிற ஆளுங்கள்லாம் நிஜ வாழ்க்கையில் ஹீரோவாக நடந்துக்கிறாங்களா? சினிமாவில் வில்லனாக இருந்தவர் இன்றைக்கும் நடிப்பு என்றால் அவரினுடைய பெயரை மறக்க முடியாது என்கிற இடத்தில் இருப்பவர் எம்.ஆர். ராதா. எம்.ஆர். ராதா பெரும்பான்மையான படங்களில் வில்லனாக நடித்திருப்பார். ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ, பின்பற்றுவதற்கு தகுந்த ஒரு நடிகர். தன்னுடைய ரசிகர்களை பார்த்து சொல்லுவார், போங்கடா போங்கடா போய் வேலையை பாருங்க, நாங்கள் ஏதோ காசுக்கு வேலை பார்த்துட்ருக்குறோம், நீ ஏன் இங்கே இப்படி நின்றுக்கிட்டு இருக்க என்று புத்திமதி சொல்லி அவனை வேலைக்கு அனுப்புகிற வேலையை பார்த்தவர் எம்.ஆர். ராதா. ஒரு திரையுலகத்தில் இருக்கிற பிரம்மாண்டங்களை எல்லாம் அசைத்து வைத்தவர், ஆட்டி பார்த்தவர். இந்த இம்பாலா கார் அப்படின்னு ஒரு கார் உண்டு, இம்போர்ட்டட் கார், இறக்குமதி செய்யப்பட்ட காரு. அதான் நிறைய அன்றைக்கு ரெண்டு நடிகர்கள் தான் வைத்திருந்தாங்க, சிவாஜி கணேசனும் எம்ஜிஆரும் வைத்திருந்தார். ஆமாம், நிறைய பேர் நான் பார்க்குறேன் இந்த இம்பாலா காரை காட்டி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கடா, நம்மளும் ஒரு கார் வாங்கணும் அப்படி என்று சொல்லிவிட்டு ஒரு இம்பாலா காரை வாங்குகிறார். காரை வாங்கிட்டு நேராக எங்கே போகிறாருன்னா, எக்மோர் மருத்துவமனையில் இருக்கிற பெரியாரை பார்க்க போகிறார். பெரியார் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார். பார்த்து விட்டு அவருக்கு ஒரு 10,000 ரூபாய் எடுத்து கொடுத்து விட்டு, இதுபோல் நான் இம்பாலா கார் வாங்கியிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வருகிறார். பெரியாருக்கு எப்பொழுதெல்லாம் உடல்நலம் இல்லாமல் போகிறதோ உடனடியாக போய் அவருக்கு பணம் கொடுத்து விட்டு வருவது எம்.ஆர். ராதாவினுடைய வாடிக்கை. அதே நகைச்சுவையாக சொல்லுவாராம் பெரியார்கிட்ட, ஐயா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நம்ம திரும்பி வந்துடலாம், உங்களுக்கு தேவையான சத்து மாத்திரையை நானே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு வர்றதை ரொம்ப நகைச்சுவையோடு சொல்லுவாராம். அப்படிப்பட்ட மனிதர் இந்த இம்பாலா காரை கொண்டுட்டு ஒரு 3-4 மாதம் ஓட்டுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு இந்த இம்பாலா கார் மீது இருந்த ஈர்ப்பு போயிடுது. இன்றைக்கு இருக்கிற ராமாவரம் தோட்டம், எம்ஜிஆர் வீடு இருக்கு, அதுக்கு எதிரில் தான் எம்.ஆர். ராதாவினுடைய வயல்வெளிகள் எல்லாம் இருந்தது. அங்கே போகிற வயல்வெளி வேலையாட்களுக்கு இந்த காரை கொடுத்து அனுப்புவாராம். இந்த மாட்டுக்கு வேண்டிய வைக்கோல், இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற உரம் எடுத்துகிட்டு போகிறது, மம்புட்டி அருவா எல்லாத்தையும் எடுத்து போட்டு போகிறது. ஒரு வெளிநாட்டு காரை இப்படியெல்லாம் பயன்படுத்தி நம்மை அசிங்கப்படுத்துகிறாரே என்று சில இம்பாலா கார் ஓனர்கள் அவர்கள் காரையே விற்றுட்டாங்களாம். அவர் சொல்கிறார் ஒரு செய்தி, பொருட்களை பயன்படுத்த வேண்டும், மனிதர்களை நேசிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நிறைய மனிதர்களை பயன்படுத்திக் கொள்கிறோம், பொருள்களை நேசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த போக்கை அன்றைக்கே கண்டித்தவர் அவர். ஒரு இம்பாலா காராக இருந்தாலும் அது கார் தான், அது நம்ம ஓட்டுறதுக்கு ஒரு பயன்பாட்டுக்கு தானே தவிர அதுவே நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிரமிச்சிக்க கூடாதுன்னு நினைத்த ஒரு மனிதர். அது மட்டுமல்ல, எம்.ஆர். ராதா தான் செய்கிற உதவி யாருக்கும் தெரியாமலே செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர். ஒரு முறை வசனகர்த்தா, அன்றைக்கு ஒரு பெரிய புகழ்பெற்ற வசனகர்த்தா இளங்கோவன் இவரை ஒரு நாள் இரவு பார்த்து தன்னுடைய வறுமை நிலையை சொல்லி புலம்பி விட்டு போகிறார். மறுநாள் படப்பிடிப்புக்கு புறப்பட்ட எம்.ஆர். ராதா தன்னுடைய மேக்கப் மேன் கஜபதியை கூப்பிட்டு ஒரு பெருந்தொகையை கையிலே கொடுத்து, இதை கொண்டு போய் இளங்கோவனிடம் கொடுத்து விட்டு வா என்று சொல்லுகிறார். அப்பொழுது கேட்கிறார், உனக்கு இளங்கோவனை தெரியுமா என்று கேட்கிறார். அவர் வீடு தெரியுமா என்று கேட்கிறார். சொல்கிறார், எனக்கு நல்லாவே தெரியும், அவர் ஒரு வகையில் பார்த்தா என்னோட நண்பர் அப்படின்னு சொல்கிறார். உடனே எம்.ஆர். ராதா என்ன செய்கிறார், அந்த பணம் நீ கொடுக்க வேணாம், பணத்தை கொடு அப்படின்னு பணத்தை திருப்பி வாங்கிடறார். வாங்கி தன்னுடைய ஓட்டுநர்கிட்ட அந்த பணத்தையும் முகவரியும் கொடுத்து, என்னை கொண்டுட்டு விட்டுட்டு நீ போய் இந்த பணத்தை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறார். கஜபதி ஸ்டுடியோவுக்கு வந்த பிறகு கூட மனசுக்குள்ள ஒரே வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த பணத்தை கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு வான்னு நம்ம கையில் கொடுத்தவர் திருப்பி வாங்கி வச்சுக்கிட்டாரு, அந்த பணத்துக்காக நம்மளை நம்பலையே, என்ன நடிகர் அப்படின்னு எம்.ஆர். ராதா மேலே அவருக்கு வருத்தம்.
மத்தியானம் சாப்பிட்றப்ப அவரால் தாங்க முடியல, கேட்டுடுறார், ஐயா பணத்தை கொடுத்தா நான் ஒன்று இளங்கோவன்கிட்ட கொடுத்துட்டு வந்துட போகிறேன், அதை திருப்பி வாங்கிட்டீங்களே அப்படிங்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், உனக்கு இளங்கோவனை நல்லா தெரியும்னு சொன்ன இல்லையா, நீ கொண்டுட்டு போய் கொடுத்தா அவர் வறுமையாக இருக்கிற சூழலை என்கிட்ட சொன்னதை நான் உன்கிட்ட சொல்லிட்டேன்னு அவர் நினச்சிப்பார். தான் பிறருக்கு உதவி செய்கிற போது கூட அது யாருக்கும் தெரியாமல் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிற உயர்ந்த குணம் கொண்டவராக எம்.ஆர். ராதா இருந்தார். இது எம்.ஆர். ராதாவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பண்பு. இன்னொன்று, எம்.ஆர். ராதா கிட்ட இருக்கிற பெரிய சிறப்புகளில் ஒன்று சுய சிந்தனையாளர். அவர் என்ன சிந்திக்கிறாரோ அதை அப்படியே சொல்லக்கூடியவர், அதை அப்படியே நடைமுறைப்படுத்தக்கூடியவர். இது ரொம்ப முக்கியமான தகவல். இது எம்.ஆர். ராதா கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் ஒரு பெரிய இயக்குனர். அவர் தசாவதாரம்னு ஒரு படம் எடுக்கிறார். அதில் எம்.ஆர். ராதாவுக்கான வேடம் என்னன்னா இரணியன் வேடம். சரி, இரணியன்னா பெரிய கெட்டப்போட இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கிறார். பெரிய மீசை, ஒரு 4 கிலோ அளவுக்கு மேலெல்லாம் நகை போட்டு இவருக்கு என்னடா இந்த பாடுபடுத்திருக்கேங்கிற அளவுக்கு மாட்டிட்டாங்க. கேஎஸ்ஜியை கூப்பிடுறாரு, எதுடா இவ்வளோதையும் எதுக்குடா மாட்டிருக்குன்னு கேட்குறாரு. இல்லை, நீ ஒரு இரணியன் அசுரன், அதை காட்டுறதுக்காக மாட்டியிருக்கணும். அப்போ அவர் திருப்பி கேட்குறார், ஒரு அசுரனுடைய மனைவி எப்படிடா இருக்கணும்? எனக்கு ஜோடியாக இணையாக கொண்டு சௌகர் ஜானகியை போட்டிருக்க, அழகு தேவதையாக வந்து நிற்கிது. ஏண்டா ஒரு அசுரனுடைய மனைவி இப்படியா இருப்பாங்க? இப்போ சொல்லிட்டு சொல்கிறாரு, அசுரன்கிறவன் தன்னுடைய செயலில் இருக்கணுமே கிடையாது, உருவத்தில் இருக்கக்கூடாதுரா. அப்போ இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி. இப்போ சொல்கிறார், லால் பகதூர் சாஸ்திரி ரொம்ப குள்ளமானவர்ரா, ஆனால் இன்னைக்கு உயர்ந்த பதவியில் இருக்கார். ஸோ உயர்க்கும் தாழ்வுங்கிறது உடலில் உருவத்தில் இருக்கக்கூடாது, செய்யக்கூடிய செயலில் இருக்கணும். இரணியனாக இருக்கிறவன் தன்னுடைய செயலில் தான் வில்லத்தனத்தை காட்டணுமே தவிர, 4 பெரிய பெரிய மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும் வில்லன் ஆகிட முடியுமான்னு கேட்குறாரு. அப்போ கேஎஸ்ஜி அதை மாற்றுறார். அப்போ பட்டை போட்டு இரணியனை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அப்போ கேட்குறாரு அவர், கேஎஸ்ஜி கூப்பிடு, இங்கே வா. கேட்குறார், நான் வந்து ஒரு பெரிய சிவபக்தனாக இருந்தேன்னா ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு பட்டை போட்டுக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லை நமோ நாராயணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைணவனாக இருந்தேன்னா நாமம் போட்டுக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கும். நானே வந்து இரணியனே நமக அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கேன், நான் வந்து பட்டை போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறார். எனக்கு ஏன்டா பட்டை போட்ட அப்படின்னு கேட்குறார். அப்போ என்ன தான் போடுறது அப்படிங்கிறப்ப கேஜியை குழம்பி போய், சரி ஒரு சின்ன பிறை மாதிரி மட்டும் போட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த காட்சியை மாற்றிடுறார். தனக்கு எது சிந்தனைக்கு தோன்றுகிறதோ அதை அந்த இடத்தில் அப்பட்டமாக அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவராக எம்.ஆர். ராதா இருந்தார். அதுதான் இன்னும் சொல்லப்போனால் அவருடைய வெற்றிக்கான காரணமும் அடிப்படையும் கூட. நிஜ வாழ்க்கையில் கதாநாயகனாகவும் திரையுலக வாழ்க்கையிலே வில்லனாகவும் வாழ்ந்த ஒரு மகத்தான மனிதராக எம்.ஆர். ராதா போற்றப்பட வேண்டும். தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம். நன்றி, வணக்கம்.